சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஒப்பந்த காவலாளி அஜித்குமார். இவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவர் மீது நிகிதா என்ற ஒரு பெண்மணி நகை திருட்டு வழக்கை திருபுவனம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் அவரை அழைத்து சென்று கோயில் பின்புறம் வைத்து போலீசார் அடித்து விசாரித்த போது அவர் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இச்சூழலில் அவர் தாயாரிடம் முதல்வர் வருத்தம் தெரிவித்தார். மாவட்ட கலெக்டர் சென்று வருத்தம் தெரிவித்தார். இந்த சூழலில் திடீரென்று நடிகர் விஜய் அஜித்குமார் வீட்டுக்கு நேற்று இரவு சென்றார். அஜித்குமார் தாயாரை கைப்பிடித்து ஆறுதல் கூறிய அவர் அவர்களுக்கு ரூ. 2 லட்சத்திற்கான பண உதவி செய்தார். இதையடுத்து அங்கிருந்தவரிடம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீதி கிடைக்க நாங்கள் போராடுவோம், உங்களுக்கு துணை நிற்போம் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.